பாகிஸ்தான், சைனா போன்ற அண்டை நாடுகளை விடவும் ஒரு படி முன்னோக்கி நகரணும் அப்படின்றத இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் மறுபடியுமே ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அவங்க போயிங் F-15EX அப்படின்ற ரக ஃபைட்டர் ஜெட்டை அவங்களோட ஃபைட்டர் ஃப்ளீட்டில் இணைக்கிறதுக்கான ஒரு படியை அவங்க எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த போயிங் F-15EX அப்படின்ற இந்த விமானம் எதனால ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்றத பார்த்துக்கலாம். சொல்ல போனோம் அப்படின்னா, இது வந்து யூஎஸ்ல வந்து இதுக்கு இதை டிஃபைன் பண்ணுற மாதிரியோ இல்லை இதுக்கான ஒரு டிஸ்கிரிப்ஷனாக ரெண்டு வார்த்தையை சொல்கிறாங்க. ஒன்று ரிலையபிலிட்டி, இன்னொன்று அஃபோர்டபிலிட்டி. அதாவது ரொம்ப குறைவான ஆப்ரேட்டிங் காஸ்ட் தான் இந்த விமானம் வந்து தேவைப்படும். அட் த சேம் டைம் இது ரொம்பவே ரிலையபிளான ஒரு விஷயமும் கூட. ஸோ ரொம்ப ஈஸியாகவே எல்லாருமே நம்பகத்தன்மையான ஒரு ஃபைட்டர் ஜெட் அப்படின்றதையும் அவங்க சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முன்னாடி சொன்ன மாதிரி அஃபோர்டபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மற்ற ஃபைட்டர் ஜெட்ஸை விடவும் லோ ஆப்ரேட்டிங் காஸ்ட் தான் இதுக்கு தேவைப்படும். குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா, மற்ற ரொம்ப அட்வான்ஸ்டான ஃபைட்டர் ஜெட்ஸ், அதாவது இதுக்குரிய இந்த டிஸ்கிரிப்ஷன் அண்ட் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் உரிய மற்ற அட்வான்ஸ்டு ஃபைட்டர் ஜெட்ஸை விடவும் ரொம்ப குறைவான ஃபியூவல் தான் இது கன்சியூம் பண்ணும் அப்படின்றதையுமே அவங்க சொல்லியிருக்காங்க. அட் த சேம் டைம் மற்ற ஃபைட்டர் ஜெட்ஸை விடவும் 4 மடங்கு அதிக பேலோட்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு ஃபைட்டர் ஜெட். அது மட்டும் இல்லாமல் 2 மடங்கு அதிக ஃபியூவலையுமே இதால் தூக்கிட்டு போக முடியும். ஸோ அதனால் எவ்வளவு வெயிட்டை வந்து இந்த ஃபைட்டர் ஜெட் மேலே நம்ம செலுத்தினாலும் அதோட எஃபிஷியன்சி வந்து பெரிய லெவலில் குறையாது அப்படின்றதையுமே சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் 2 டைம்ஸ் ஃபியூவல் மட்டும் கிடையாது, இதோட ஸ்பீடாக இருக்கட்டும், இதோட ரேஞ்சாக இருக்கட்டும், அதுவுமே 2 டைம்ஸ் அதிகம் அப்படின்றதையுமே சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, மற்ற ஃபைட்டர் ஜெட்ஸை விடவும் ஒரு லாங் ரேஞ்ச் மிசைலை வந்து இதால் லான்ச் பண்ண முடியும் அப்படின்றதையுமே இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அண்ட் டெக்னாலஜிக்கலாக நம்ம இதை பார்த்துட்டோம் அப்படின்னாலுமே ரொம்ப மோஸ்ட் அட்வான்ஸ்டு சென்சார்ஸாக இருக்கட்டும், இல்லை மோஸ்ட் அட்வான்ஸ் ரேடார்ஸாக இருக்கட்டும், அதுவும் இல்லாமல் நெட்வொர்க்கிங் கேப்பபிலிட்டிஸ், அதாவது அந்த கம்யூனிகேஷன் விஷயங்கள் இருக்குதுல்ல, ஸோ அதுவுமே இது வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கான ஒரு கேப்பபிலிட்டிஸ் உரிய ஒரு ஃபைட்டர் ஜெட் அப்படின்றத சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நெக்ஸ்ட் புதுசாக ஏதாச்சும் ஒரு கண்டுபிடிப்புகளோ இல்லை புதுசாக ஏதோ ஒரு இனோவேஷன் வந்தாலோ அதையுமே இதால் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கான ஒரு சிஸ்டம் தான் இதில் இருக்குது அப்படின்றதையுமே அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அதனாலவே இந்த போயிங் F-15EX இந்த ஃபைட்டர் ஜெட் வந்து இந்தியாவோட IAF ஃபைட்டர் ஃப்ளீட்டில் சேர்றது வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்ஸ்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஆம்பர் ரேக்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ வாட் இஸ் ஆம்பர் ரேக்ஸ்? ஆம்பர் ரேக்ஸ் என்ன அப்படின்னா, அட்வான்ஸ் மிசைல் அண்ட் பாம் எஜெக்ஷன் ரேக்ஸ். ஸோ யூஸ்வலாகவே இந்த பாம் எஜெக்ஷன் அண்ட் இந்த மிசைலை கேரி பண்ணுறதுக்காக சில ரேக்ஸை வந்து ஃபைட்டர் ஜெட்ஸில் இணைச்சு கொடுப்பாங்க. அண்ட் அது வந்து ரொம்ப ரொம்ப ரிலேபிளான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யூஸ்வலாகவே என்னன்னா IAF வந்து அதிகம் நம்புற ஒரு ரேக் என்ன அப்படின்னா ஆம்பர் ரேக்ஸ். ஸோ இந்த ஆம்பர் ரேக்ஸ் ஒரு ரேக்கில் வந்து கிட்டத்தட்ட 4 மிசைலை வந்து கேரி பண்ணக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டிஸ் உரிய ஒரு விஷயம் தான். ஸோ அதனால இந்தியாவோட ரெக்வஸ்ட் என்னவா இருக்குது அப்படின்னா, இந்த போயிங் F-15EX இந்த ஃபைட்டர் ஜெட்டில் எங்களுக்கு ஆம்பர் ரேக்ஸ் எங்களால் இணைச்சு கொடுக்க முடியுமா அப்படின்றத கேட்டிருக்காங்க. அண்ட் அதையுமே அவங்க பண்ணுறதுக்கு அவங்க தயாராக தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால இந்த ஆம்பர் ரேக்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு விங்ஸ்லையுமே 4 ஆம்பர் ரேக்ஸும், அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபைட்டர் ஜெட்டோட பெல்லிலையும் ஒரு ஆம்பர் ரேக் இருக்கும் அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த ஃபைட்டர் ஜெட்டில் அவங்க 22 மிசைல்ஸை வந்து ஒரே டைமில் எடுத்துகிட்டு போகிற திட்டத்தில் தான் இந்தியா இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. போயிங் F-15EX இந்த ஃபைட்டர் ஜெட் வந்து இந்தியாவோட ஃபைட்டர் ஃப்ளீட்டில் இணைகிறது அண்டை நாடுகளுக்கு டெஃபினட்டாக ஒரு மிகப்பெரிய த்ரெட்டாக இருக்கும். அட் த சேம் டைம் இந்தியாவோட டிஃபென்ஸுக்கு மிகப்பெரிய பார்ட்டை வகிக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை.